பைதுவே நானும் குளிக்கிறேன். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த பார்த்தேன். ஸோ அது வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதனால இங்கே வந்திருக்கேன். ஓகேவா? என்ன தெரியுமா? இருங்க நான் காட்டுறேன். ஓகேவா? சரி, என் பக்கத்தில் இருந்து ஒரு காடி இருக்குது. ஆனால் யாரோட காடின்னு எனக்கு சத்தியமாக தெரில. நம்பர் பிளேட் இல்லை ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்களா, டயரில் காற்று இல்லை 2. இன்னொரு டயர்லேயும் காற்று இல்லை தெரியுதா 3. இருங்க முன்னுக்கு காட்டுறேன். ஸோ இந்த காடியில் 4 டயர்லேயும் காற்று இல்லை. இந்த டயரை வந்து கிளாம்பும் பண்ணிட்டாங்க. உள்ளுக்கெல்லாம் வந்து இருட்டாக இருக்குது. ஓகேவா? இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது லைட்டாக. ஆனால் நல்ல வெளிச்சமாக இருக்குது. மண்ணுக்கு வந்து ரிஃப்ளெக்டரும் வச்சுருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த காடியோட ஓனர் எங்கே? இது ரோடெக்ஸு. எப்போ 20 பார்த்தீங்களா? அப்போ அந்த காடியோட ஓனர் எங்கே போனாங்கன்னே தெரியல. செத்துட்டாங்களா இல்லை சத்தியமாக எனக்கு தெரியல. இதேமாரி இன்னொரு காடியும் நான் பார்த்தேன். ஓகேவா? நான் இது வந்து என்னென்னா டிபிஎஸ் பார்க்கிங்கில் நான் இருக்கேன். நமதே சொன்னால 2 காடி நான் பார்த்தேன்ட்டு. ஸோ அது ஒன்று. இன்னொரு காடியும் நான் இங்கே உள்ளே வரும்போது நான் பார்த்தேன். இப்போ மணி வந்து விடிய காலையில் இருங்க 4:30 விடிய காலையில் 4:30. இன்னொன்று காடி பாருங்கள், இது பாருங்கள், பிளேட் நம்பர் கே மட்டும் தான். ஆனால் உடஞ்சிருச்சுல. இதுவும் அதே தான், கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோலாம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. ஓகேவா? கிளைம் பண்ணிட்டாங்க. டயரில் காற்று இல்லை. இருங்க, இந்த காடி பேர் என்னன்னு தெரில. இது கருப்பு காடி. இதில் காற்று இருக்குது. டயர் இருக்கும், காற்று இருக்குது. இது இந்த நம்பரு யாரோட காடின்னு தெரில. காற்று இல்லை. ஓகேவா? அழுக்காக இருக்குது, காடி தூசியாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த காடியோட ஓனர்லாம் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல தெரியுமா? மேலே ரோடெக்ஸும் கிழிஞ்சி இருக்குது. ஸோ இந்த காடியோட ஓனர்லாம் எங்கே போனாங்க? இது சீன காடி போல். உள்ள பேப்பர்லாம் போட்டிருக்கு, சீன பேப்பர் தெரியுதா? இருங்க. நம்பர் பிளேட்டு அப்புறம் அது யாரோட காடின்னு தெரில. ஓனர் தெரிஞ்சா வந்திருக்கணுமே, ஏன் வரல? அதான் பிரச்சனை. சரி, ப்ளே பண்ணிடுறேன். என்ன சொல்லிடுது? ஸோ அதான். ஸோ இந்த காடியோட ஓனர்லாம் எங்கே போனாங்க? எனக்கு வந்து அது லைக் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் காடி வச்சுட்டு ஏன் போகணும்? 2 காடி, இது ஒன்று அது ஒன்று, ஏன் காடி வச்சுட்டு போகணும்? புரியுதா நான் கேட்குறது? எனக்கு பதில் வேணும். ஆனால் பதில் கிடைக்காது. ரிஃப்ளெக்டெல்லாம் வச்சுட்டு போகிறாங்கன்னா அது வந்து எமர்ஜென்சி இல்லை, ரைட்டாக மச்சாம்? லைக் வச்சுட்டு உள்ளுக்கு போயிருக்காங்க, இல்லைன்னா வச்சுட்டு எங்கேயோ போயிருக்காங்க. ஆனால் எங்கே போனாங்க அதான் தெரியல. சரி, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. பாய்.